வணக்கம். இது தமிழ் லங்கா நியூஸின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன உயிரிழப்பு. இலங்கையின் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தயார் நிலையில் இந்திய உயர்ஸ்தானிகர். அர்ச்சுனாவை வெளியேறச் சொல்ல அமைச்சருக்கு அதிகாரமில்லை. NBP MP ரஜீவன் கருத்து. 2025 உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. வவுனியாவில் மகளை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய தந்தைக்கு அதிகபட்ச தண்டனை. சொத்து பிரகடன மின்னணு அமைப்பு தொடர்பாக தவறான தகவல்கள் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு எச்சரிக்கை. தனியார் மருத்துவமனைகளில் அதிரடி சோதனை. காலாவதியான மருத்துவ பொருட்கள் பறிமுதல். இலங்கையின் 35வது போலீஸ் மா அதிபராக பணியாற்றிய CD விக்ரமரத்ன தனது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அத்துருக்கிரிய பகுதியில் அமைந்துள்ள அவரின் இல்லத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவரின் உடல் மீட்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தமது சொந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் உயிரை மாய்த்திருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறப்புக்கான உண்மையான காரணம் தொடர்பாக இதுவரை உறுதியான தகவல் வெளியாகவில்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் பணியாற்றிய விக்ரமரத்ன 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டு பல்வேறு சேவை நீடிப்புகளுக்கு பின்னர் 2023 நவம்பரில் பதவி ஓய்வு பெற்றுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் நிதி உதவியுடன் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்டு வரும் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் தற்பொழுது தொடங்கப்படுவதற்கு தயாராக உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா தெரிவித்துள்ளார். இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு முன்னர் இன்னும் சில நடைமுறை சம்பிரதாயங்கள் மாத்திரமே மீதமுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று கொழும்பில் இடம்பெற்ற திஷா வழிகாட்டல் திட்டம் 2026 தொடக்க விழாவில் உரையாற்றும் போது இதை தெரிவித்த அவர், ஒவ்வொரு குடிமகனுக்கும் சரிபார்க்கப்பட்ட நம்பகமான டிஜிட்டல் அடையாளம் கிடைக்கும் போது நாட்டின் அடிப்படை அமைப்பில் பெருமாற்றம் ஏற்படும் என்று தெரிவித்தார். சமூக உள்ளடக்கம் என்பது கொள்கை மட்டத்தில் நின்றுவிடாமல் நடைமுறை யதார்த்தமாக மாறும் என்றும் சுட்டிக்காட்டினார். நிதியியல் தொழில்நுட்பம், மின் வணிகம், டிஜிட்டல் அரச சேவைகள் ஆகியவற்றுக்கு இந்த அடையாள அமைப்பு அடித்தளமாக அமையும் என்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வேகமாக மாற்றியமைக்கும் சக்தி கருதி இந்த துறையில் இந்திய இலங்கை ஒத்துழைப்பு இன்றியமையாதது என்றும் அவர் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி, அர்ச்சுனாவை கூட்டத்தை விட்டு வெளியேறச் சொல்வதற்கு அமைச்சருக்கோ வேறு எவருக்கோ அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். அதிகாரிகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக பதிலளிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு பதிலளிக்கும் போது மக்கள் பிரதிநிதிகளும் அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். கூட்டத்தை தலைமை தாங்குபவர் அதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும் என்றும், இல்லையில் தலைமைத்துவமே இல்லாமல் போய்விடும் என்றும் சுட்டிக்காட்டினார். நேற்றைய கூட்டத்தில் கமக்கார் அமைப்பினர் என்று கூறி நுழைந்தவர்கள் MP ஸ்ரீதரனின் ஆட்கள் என்றும், அவர் கூட்டத்தை விட்டு எழும்பிச் செல்லும் போது தன் ஆட்களையும் அழைத்துச் செல்வது வழக்கம் என்றும் ரஜீவன் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்தின் முக்கியஸ்தர்கள் நேரமும் செலவும் ஒதுக்கி கூட்டத்துக்கு வந்திருந்த நிலையில் கூட்டத்தை நிறுத்தியது தவறென்றும், ஸ்ரீதரனு அர்ச்சுனாவு வெளியேறினாலும் கூட்டம் முழுமையாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு அதிகாரி தவறு செய்ததாக கருதினால் அதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது போலீஸ் மூலம் விசாரிக்க வேண்டும் என்றும், பொதுவெளியில் யாரையும் குற்றவாளி என்று குற்றம் சாட்ட முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தொடர்ச்சியாக ஏற்படும் இடையூறுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2025ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்காக ஊழியர் நம்பிக்கை நிதிய சபை முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மாணவர்களுக்கான நிபுண சவிய நிதியுதவி திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் அக்டோபர் 30ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த திட்டத்துக்கு தகுதியுடைய மாணவர்கள் தமது விண்ணப்பங்களை இணையம் வழியாக மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களையும் விண்ணப்ப படிவத்தையும் www.etfe.lk என்ற உத்தியபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தொழில் மற்றும் தொழிற்கல்வி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட தேசிய தொழில் தகமை மட்டம் 3, 4, 5 ஆகியவற்றின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட 100 தெரிவு செய்யப்பட்ட பாடநெறிகளில் ஏதேனும் ஒன்றை தொடர விரும்பும் மாணவர்களுக்கு அதிகபட்சம் 50,000 ரூபாய் வரையான நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. வவுனியாவில் மகளை பாலியல் வல்லுறவுக்குட்படுத்திய தந்தைக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் 2013-2014ஆம் ஆண்டுகளில் தன்னுடைய மகளை தொடர்ந்து பாலியல் துஷ்பிரயத்துக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 47 வயதுடைய தந்தைக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் 45 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. நீதிபதி AA ஆனந்தராஜா நேற்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். சட்டம் அதிபர் திணைக்களம் 2022ஆம் ஆண்டு தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் எதிரி மீது சுமத்தப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளும் சந்தேகத்துக்கிடமென்று நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் தெரிவித்தது.
இதையடுத்து 2 தனித்தனி வழக்குகளில் நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்காக மொத்தம் 45 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படுவதோடு பாதிக்கப்பட்டவருக்கு 12 லட்சம் ரூபாய் இழப்பீடும் நீதிமன்றத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதமும் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த தந்தையே குற்றத்தை செய்துள்ளதால் கருணை காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்கியதாக நீதிபதி தெரிவித்தார். அரசு தரப்பு சார்பில் சட்டத்தரணி ஸ்ரீ சிவஸ்கந்தஸ்ரீ ஆஜராகியுள்ளார். சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களை மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பு மூலம் சமர்ப்பிப்பது தொடர்பில் வெளித்தரப்பால் தவறான தகவல்கள் பரப்பப்படுவது குறித்து லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. சொத்து பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டியவர்களுக்கு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அல்லாத பிற நபர்களால் இந்த மின்னணு அமைப்பை அணுகுவது தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்களும் வழிமுறைகளும் வழங்கப்படுவதை ஆணைக்குழு அவதானித்துள்ளதாகவும் இதுபோன்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களுக்கு தான் பொறுப்பேற்காது என்றும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு அமைப்பில் தகவல்களை உள்ளிடுவது தொடர்பான சிக்கல்களை ஆணைக்குழுவின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்பு பிரிவின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக மட்டுமே தீர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு ஆணைக்குழு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களில் நுகர்வோர் விவகார அதிகார சபை முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் பொழுது பெருமளவில் காலாவதியான தரமற்ற மருத்துவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நுகர்வோரின் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் உள்ளடக்கியவாறு கடந்த சில நாட்களாக மொத்தம் 52 சுற்றிவளைப்புகள் நடத்தப்பட்டுள்ளன. நாட்டின் முன்னணி தனியார் மருத்துவமனைகள், ஆய்வகங்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் பல நிறுவனங்களில் கடுமையான குறைபாடுகள் இனங்காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பயன்படுத்த முடியாத நிலையிலான காலாவதியான பொருட்களை பயன்பாட்டில் உள்ள பொருட்களுடன் சேர்த்து சேமித்து வைத்திருந்தமையும், மருத்துவ பரிசோதனைக்கு தகுதியற்ற தரம் குறைவான உபகரணங்களை பயன்படுத்தி வந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இரத்த சர்க்கரை அளவை பரிசோதிக்கும் பெட்டிகள், டெங்கு நோய் கண்டறியும் பரிசோதனை பெட்டிகள், இதய நோயாளிகளுக்கான ஜெல் வகைகள், ஆய்வக ரசாயனங்கள், சாயக்கரைசல்கள் உள்ளிட்ட பொருட்கள் இந்த சோதனையில் சிக்கியுள்ளன. மீட்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டுள்ள நிலையில் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோரின் உயிருக்கும் ஆரோக்கியத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இத்தகைய செயல்களுக்கு விட்டுக் கொடுப்பிருக்காதென்றும் இதுபோன்ற சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நாடு தழுவிய ரீதியில் நடத்தப்படும் என்றும் அதிகார சபை தெரிவிக்கின்றது. 1988-90 காலப்பகுதியில் நடந்த மர்மமான கொலைகள், 154 எலும்புக்கூடுகள் கொண்ட ஒரு கூட்டு புதைகுழி இப்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை நேரடியாக சிக்க வைக்கும் அபாயத்தில் காணப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு மாத்தளை மாவட்டத்தில் பயோகிஸ் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலம் தோண்டிய போது இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் ராஜ் சோமதேவாவும் சட்டவைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேனவும் நடத்திய விசாரணையில் இந்த எச்சங்கள் 1986 முதல் 1990 வரையான காலகட்டத்தில் நடந்த கொலைகளுடன் தொடர்புடையவென்று தெரிய வந்துள்ளது. உடல்களில் சித்திரவதைக்கான தெளிவான அடையாளங்கள், கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட காயங்கள், கழுத்தில் கயிறு பட்ட தடயங்கள் காணப்பட்டதாக தெரிவித்தனர். அன்றைய ராஜபக்ஷ அரசாங்கம் நியமித்த ஆணைக்குழுவோ இந்த எச்சங்கள் 1950ற்கு முந்தையவை என்று அறிக்கை அளித்துள்ளது. 1988 மே முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரி கடமையாற்றியவர் லெப்டினன்ட் கேர்னல் கோட்டாபய ராஜபக்ஷ. அந்த காலப்பகுதியில் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து பொறுப்புகளும் அவரிடம் இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அன்று இராணுவ முகாம் இருந்ததாக நீதிமன்றத்துக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த சம்பவத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷ தொடர்புடையவராக இருக்கலாம் என்று சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகளோடு சந்திக்கலாம்.